உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். மதுராந்தகம் நகர திமுக இளைஞரணி சார்பில் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காஞ்சி தெற்கு மாவட்டம் மதுராந்தகம் நகர திமுக இளைஞரணி சார்பில் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா மற்றும் இந்திய திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நகர இளைஞரணி அமைப்பாளர் முத்து முகமது புகாரி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் க. சுந்தர் எம்எல்ஏ, நகர செயலாளர் குமார், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆண்டூர் இசல்ராஜ், தலைமை கழக பேச்சாளர் எட்டயபுரம் தமிழ்பிரியன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக அரசின் சாதனைகள் பொதுமக்களிடம் விளக்கி பேசினர். இதனைத் தொடர்ந்து மும்மொழி கொள்கையை திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றனர். கவனத்தை ஈர்த்தவர் அண்ணன் தளபதி அவர்கள். என இந்த 4 ஊரும் சேர்ந்த கலவை தான் மட்டும் போதும் என்ற இருமொழிகள் கொள்கையை கொண்டு வந்தார். மத்திய கூட்டாட்சி, மாநிலத்து சுயாட்சி என்ற கொள்கையை கண்டுபிடித்தவர் நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருக்கு பிறகு அமைப்புகள் 33% இடஒதுக்கீடு, அரசு வேலைவாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகள் 50%, அரசு வேலைவாய்ப்பு பெண்களுக்கு 40%, 1 முதல் 5 வகுப்பு படிக்கும் மாணவ குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் பெண் இயக்கம், விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதுவலம் திட்டம். கல்விக்காக நாங்கள் நிதியை தருகிறோம், நீங்கள் மும்மொழியை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் தருகிறோம் என்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூறியிருந்தார். அன்றைக்கு இல்லை, அந்த காலகட்டத்திலே முரசே முழங்கு நாடகத்திலே நடித்துக் கொண்டிருக்கிற போது கழகாட்சி கலைக்கப்பட்டது. கோபாலபுரத்து இல்லத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள். கைது செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை கைது செய்ய வரவில்லை, உங்கள் மகன் ஸ்டாலினை கைது செய்ய வந்துள்ள களத்தை சந்திக்கிற போது அன்றைக்கு இருந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் மு.க. ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு தொடர்ந்து சொன்னதால்தான் அவர் 95 ஆண்டு காலம் வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கு பல சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்தார்கள். வழங்குகின்ற ஒரு முதலமைச்சராக இருப்பதனால் அவரை நாம் பலமுறை வாழ்த்துகிறோம். எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.